டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கிய நிலையில் நேற்று கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல விஜய் பேசும்போது தோழர்களே தோழிகளே கதறல் சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு விஜய் கேட்டதோ கூட்டத்துல தொண்டர்கள் ஆர்ப்பரித்தாங்க. கதறல் சத்தம் எப்படி இருக்கு? மேலும் விஜய் தொடர்கையில தமிழுக்கு அமுதென்று பெயர் தமிழ்நாடு இருக்கும் சூழலில் நாம் புதிய வரலாறு படைக்க தயாராக வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டு வைத்திருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா குடும்பமும் நன்றாக வாழறதுதான் தேவை, ஆனா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சொரண்டி சொரண்டி நல்லா வாழறது அரசியலா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல், மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சி, நமக்கு எதிராக செய்யற விஷயம் ஒன்றா இரண்டா? புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் பொதுக்குழுவுக்கு தடைகள் என்று மாற்றி மாற்றி குடைச்சல் கொடுத்தீங்க. ஏற்கனவே அர்ஜுன், நிர்மல்குமார், ரமேஷ் உள்ளிட்டோர் நல்லா அடித்து விட்டார்கள். நாமும் அடிக்கணுமா? யோசனையா இருக்கு அப்படின்னு சிரிச்சிருக்காரு. நாமும் அடிக்கணுமா அப்படின்னு யோசனையா இருக்குன்னு பாஜகவையும் திமுகவையும் விமர்சிப்பது குறித்து கூறியிருக்காரு. காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல்குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்களாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீரமா சொன்னா பத்தாது, செயலும் ஆட்சியிலும் காட்டணும் அப்படின்னு காட்டமா பேசியிருக்காரு நடிகர் விஜய். மத்திய அரசு பாசிசம் செய்யறதுன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யறதும் பாசிச ஆட்சி தானே. நான் என் நாட்டு மக்களை சந்திக்க கூடாது, எனக்கு தடை போட நீங்க யாரு சார்? மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? நேற்று வந்தவன் முதல்வரான்னு கேக்குறீங்க, அப்போ எனக்கு ஏன் இவ்ளோ நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் பேசும்போது கூட்டத்துல கைத்தட்டல்கள் விசிலும் பறந்தன. நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம், ஆனா காற்று தடுக்க முடியாது. அதையும் மீறினா அது சூறாவளியா சத்தமிக்க புயலா மாறும் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு.
அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.